guys, welcome to 10 minutes coding with Aravindan. ஸோ நம்ம இப்போ SQL சீரிஸில் தேர்ட் எபிசோடில் இருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து பேசிக் ஜாயின்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக் ஜாயின்ஸில் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வேகமாக போவோம். ஸோ பிகாஸ் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, ரீப்ளேஸ் எம்ப்ளாயி ஐடி வித் யூனிக் ஐடென்டிஃபையர். அதாவது எம்ப்ளாயி ஐடியை யூனிக் ஐடென்டிஃபையரால் ரீப்ளேஸ் பண்ணணும். சிம்பிள். ஓகே, ரெண்டு ஜாயின்ஸ்லாம் நமக்கு ரெண்டு காலம் இருக்குது, ரெண்டு டேபிள் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐடின்ற காலம் தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு வச்சு தான் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம் டேபிளை. நம்ம பேசிக்காக லெஃப்ட் ஜாயின் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாயின்ஸ் பற்றி தெரியாதவங்க இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் நான் வந்து ஈஸி ஜாயினோட லெஃப்ட் ஜாயின் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து என்ன பிரைமரிக்கு அந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரைட் சொல்யூஷன் டு ஷோ தி யூனிக் ஐடி ஆஃப் ஈச் யூசர். அதாவது ஒரு யூசருக்கும் யூனிக் ஐடியை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஐடி இருக்குது, இதில் ஐடி இருக்குது. அதாவது சிம்பிளாக இந்த நேமே இந்த யூனிக் ஐடியை இது பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரே டேபிளில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் ஏ யூசர் டஸ் நாட் ஹேவ் அ யூனிக் ஐடி, ரீப்ளேஸ் ஜஸ்ட் ஷோ நல். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூனிக் ஐடி இல்லைனா அதை வச்சு நல்லால ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் SQL யூனிக் ஐடி இல்லை அப்படின்னா அதுவாகவே நல்லா ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு நமக்கு தனியாக ஸ்டேட்மெண்ட் எழுதுன்ற அவசியம் இல்லை. ரிட்டர்ன் தி ரிசல்ட் டேபிள் இன் எனி ஆர்டர். ஓகே ஃபைன், எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு டேபிள் இருக்குது, யூனிக் ஐடி. ஃபஸ்ட்டு செலக்ட், நமக்கு வந்து யூனிக் செலக்ட் யூனிக் ஐடி. ஓகே, யூனிக் ஐடியை நம்ம வந்து இது செலக்ட் பண்ணிக்கிறோம். யூனிக் ஐடி எந்த டேபிள்லேருந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாயி யூனிக். ஸோ எம்ப்ளாயி யூனிக்ன்ற டேபிளுக்கு நான் EU அப்படின்ற பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து என்னோடய காலம் நேம் இதுவாக தான் இருக்கணும் பிரிண்ட் ஆகும்போது. ஏன்னா அப்போ தான் எனக்கு அவுட்புட் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இது EU இதை வந்து நான் இந்த மாதிரி பேரை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அடுத்து என்ன வேணும் அப்படின்னா, நேம்ன்றதை நான் எந்த டேபிள்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, எம்ப்ளாயி டேபிள். ஸோ எம்ப்ளாயி டேபிளில் நான் ஈன்ற பேர் கொடுத்துக்கிறேன், ஆஸ் நேம். ஓகே, ஸோ சிம்பிளாக இப்போ நமக்கான டேட்டா கிடச்சிருச்சு. நமக்கு தேவையான டேட்டா ஃப்ரம் எங்கேருந்து அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எம்ப்ளாயி டேபிள் எம்ப்ளாயி டேபிள் எம்ப்ளாயி டேபிளை ஈன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஜாயின் பண்ணுறேன், லெஃப்ட் ஜாயின். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு லெஃப்ட் டேபிள் என்னென்னு பார்க்குறோம், எம்ப்ளாயி யூனிக். ஓகே, MPLOYEE எம்ப்ளாயி யூனிக். எம்ப்ளாயி யூனிக்கை நான் என்னென்னு கூப்பிட போகிறேன்னா, ஆல்ரெடி நம்ம இங்கே பேர் கொடுத்து EU. ஸோ EU இப்போ புரியுதா ஏன் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது எம்ப்ளாயின்ற டேபிள்லேருந்து நேம் எடு. ஸோ அந்த ஈன்ற நேம் தான் நான் எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிளுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எம்ப்ளாயி யூனிக்கு EUன்ற பேர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேட்டாவே நான் மேட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு காமன், இது ரெண்டு டேபிளே மேட்ச் பண்ண எனக்கு காமன் இது வேணும், ஒரு காலம் ஒன்று வேணும். ஸோ அதை தான் நமக்கு வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு EU.id. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஏதோ தப்பு இருக்குது. என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? செலக்ட் EU யூனிக் ஐடி எங்கே ஹேவன் என்கொயரி மேனுவல் இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல ஆன் கொடுக்கல நமக்கு வந்துட்டு. ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த ரெண்டு இந்த ஒரு காலம் வச்சு எனக்கு வந்து மேட்ச் பண்ணுன்னு சொல்லி நான் சொல்லணும். ஸோ அதனால் ஆன், எந்த காலம் நான் மென்ஷன் பண்ண, அதுக்கு ஆன் கீவேர்டு யூஸ் பண்ணணும். நான் அதை யூஸ் பண்ணாமல் விட்டேன். ஸோ அதான். ஓகே, சப்மிட் ஆகிடுச்சு. நைஸ். ஓகே, குட். ஸோ ஓகே, இந்த டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கோடுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராடக்ட் சேல்ஸ் அனாலிசிஸ். ஸோ அதே மாதிரி ரெண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் டேபிள், ப்ராடக்ட் டேபிள். ஸோ ரைட் ஏ சொல்யூஷன் டு ரிப்போர்ட். ப்ராடக்ட் நேம் இருக்கணும், இயர் இருக்கணும், ப்ரைஸ் இருக்கணும். ஃபார் ஈச் சேல்ஸ் ஐடி, எல்லா சேல்ஸ் ஐடிக்குமே எனக்கு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சேல்ஸ் டேபிள். ஓகே ஃபைன். ஸோ இதான் என்னோடய இன்புட். ஸோ அவ்வளோதான். இதில் பெருசாக ஏன்னா போன கொஸ்டின் மாதிரி தான் நினைக்கிறேன் இதுவும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலக்ட் நமக்கு வந்துட்டு என்னென்ன டேட்டா வேணும் அப்படின்னா, ப்ராடக்ட் நேம். ஓகே, ப்ராடக்ட் நேம் அது எந்த டேபிளில் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ராடக்ட் நேம் வந்து ப்ராடக்ட் டேபிளில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் டேபிள்னால நான் Pன்ற பேர் கொடுத்துக்கிறேன், P.ப்ராடக்ட் நேம். அடுத்து என்ன வேணும் அப்படின்னா, இயர் வேணும். இயர் எந்த டேபிளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டேபிளில் இருக்குது. ஸோ சேல்ஸ்.இயர். அடுத்து என்ன வேணும் எனக்கு, ப்ரைஸ் வேணும். ப்ரைஸ் எந்த டேபிளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டேபிளில் இருக்குது. ஸோ சேல்ஸ் டேபிள்லேருந்து ப்ரைஸையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ நமக்கு தேவையானதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஃப்ரம் சேல்ஸில் என்னோடய ஃபஸ்ட்டு டேபிள். ஸோ நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஜாயின் பண்ண சொல்கிறேன்.
கரெக்டாக நான் போன கொஸ்டினில் பண்ண அதே தான். லெஃப்ட் ஜாயின், அதுக்கப்புறம் எதை லெஃப்ட் ஜாயின் பண்ண சொன்னால் ப்ராடக்ட் டேபிள் லெஃப்ட் ஜாயின் பண்ணணும். அதுக்கு நான் பேர் வந்து பின்னு கொடுத்துக்கிறேன். ஆன் சேம் தான், ஆன். இந்த சின்டெக்ஸ் தான் போன தப்பு பண்ணேன். எஸ் டாட்லேருந்து எனக்கு காமனாக இருக்குது இது என்னது அப்படின்னா ப்ராடக்ட் ஐடி. ஸோ ப்ராடக்ட் ஐடி ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், பண்ணிட்டேன்னா. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்லேருந்தும் ஓகே, ஐ திங்க் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ அக்செப்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இது எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்துருவோம். சூப்பர், ஒர்க் ஆகிடுச்சு டெஸ்ட் கேஸ் எல்லாமே. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் வேகமாக. ஓகே, கஸ்டமர் ஹூ விசிட்டட் பட் டிட் நாட் மேக் எனி டிரான்சாக்ஷன். கொஸ்டின்லேயே கிளியராக கொடுத்துறாங்க. அதாவது ஒரு ஸ்டோரை வந்து கஸ்டமர் விசிட் பண்ணுறாங்க, பட் ஆனால் எந்த பொருளும் வாங்கலை, எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணலை. ஓகேவா, அதுதான் கொஸ்டின். ஸோ 2 டேபிள் இருக்குது. அதில் வந்து விசிட் ஐடி இருக்குது, கஸ்டமர் ஐடி இருக்குது. இதில் விசிட் ஐடி இருக்குது, டிரான்சாக்ஷன் ஐடி இருக்குது, அமௌண்ட் இருக்குது. ஸோ நமக்கு விசிட் ஐடி தான் நமக்கு இதில் காமனாக இருக்குது. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் ஏ சொல்யூஷன் டு ஃபைண்ட் ஐடிஸ் ஆஃப் தி யூசர் ஹூ விசிட்டட் வித்தவுட் மேக்கிங் எனி டிரான்சாக்ஷன். அதாவது டிரான்சாக்ஷன் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கடையை விசிட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணலை. அது அவங்க தி நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை வாட்டி அவங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க. கடைக்கு வந்திருக்காங்க, பொருள் வாங்கலாம், திருப்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க, திருப்பி கடைக்கு வந்திருக்காங்க, பொருள் வாங்கலாம், திருப்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க. அந்த வாட்டி அவங்க எத்தனை வாட்டி மாறி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஜாயின்ஸ் யூஸ் பண்ணாமல் சப்கோர் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஆல்ரெடி 2 கொஸ்டின் நம்ம ஜாயின்ஸில் பார்த்துட்டோம். ஸோ சப்கோரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோன்னா, செலக்ட் விசிட் ஐடி ஃப்ரம் டிரான்சாக்ஷன். இந்த கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு ஒரு லாஜிக் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் டேபிள். இப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டேபிள் அதாவது டிரான்சாக்ஷன் டேபிள்லேருந்து எல்லா டிரான்சாக்ஷனை விசிட் ஐடியும் எடுத்துரும். கரெக்டாக? ஸோ ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா, இது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன், இதை நான் தனியாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் பண்ணவங்களோட ஐடி எல்லாமே என்கிட்ட இருக்குது. இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணாதவங்களோட ஐடி இப்போ நான் இதில் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். அதாவது செலக்ட் கஸ்டமர் ஐடி. நமக்கு அவுட்புட்டில் கஸ்டமர் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் ஐடி நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் ஐடி வேணும். அதுக்கப்புறம் அவங்க எத்தனை வாட்டி கவுண்ட் அவங்க வந்து விசிட் ஐடி அவங்க எத்தனை வாட்டி கடைக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்றதை கவுண்ட் பண்ணிக்கோ. அவங்க அதை வந்துட்டு எனக்கு நம்பர் ஆஃப் ஓகே, அவங்க இந்த காலம் நேம் தான் கொடுத்துருக்காங்க, அது ஏன்னு தெரில. ஸோ அதை நம்ம வச்சுப்போம். ஃப்ரம் விசிட்ன்ற டேபிள்லேருந்து ஓகே விசிட்ஸ். ஓகே இப்போ வந்துட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா, டேரெக்டாக என்னோட எல்லா கஸ்டமர் ஐடியும் வச்சுக்கும். அதே மாதிரி அவங்க வந்து எத்தனை வாட்டி விசிட் பண்ணியிருக்காங்க கவுண்ட் பண்ணி வச்சுக்கும். எங்கேருந்து அப்படின்னா விசிட் டேபிள்லேருந்து. ஓகேவா, வேர் இப்போ என்ன கண்டிஷன் கொடுக்குறோன்னா, வேர் விசிட் ஐடி நாட் இன், அதாவது இந்த டிரான்சாக்ஷன் ஐடியில் இருக்கவங்க எல்லாரோட விசிட் ஐடியும் இருக்குமா, இதில் இல்லாத விசிட் ஐடி எல்லாத்தையுமே சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். நாட் இன் இந்த சப்கோரியில் இருக்கிறத. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன்னா, சிம்பிள் லாஸ்ட்டு. இப்போ எனக்கு வந்து கஸ்டமர் ஐடி வந்து மல்டிபிள் விசிட் டைம் இருந்துச்சுன்னா, அவங்க மல்டிபிள் டைம்ஸ் அதாவது கஸ்டமர் ஐடி மல்டிபிள் டைம்ஸ் வந்துடும். அதாவது மல்டிபிள் டைம்ஸ் கஸ்டமர் ஐடியும் வரும், விசிட் ஐடியும் வரும். ஸோ அதனால் குரூப் பை என்னடா இது குரூப் பை கஸ்டமர் ஐடி. ஸோ எனக்கு வந்து கஸ்டமர் ஐடி ஒரு வாட்டி தான் வரும். இப்படி நான் குரூப் பை ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டேன்னா, ஐ திங்க் இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர், ஒர்க் ஆகிடுச்சு, நைஸ். புரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டி இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் கிளியராக தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் கிளியராக சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஓகே, 3 கொஸ்டின் நம்ம இதில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 8 கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்கூலில் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.